கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒரு விசேஷமான பரிசுத்தவான்களை குறித்து நாம் பேச இருக்கிறோம். வேதத்திலே கர்த்தர் யாரையெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ, யாரையெல்லாம் அழைத்திருக்கிறாரோ, அவர்களெல்லாம் கர்த்தர் கைவிடாதபடிக்கு தமக்கென்று அவர்களை தெரிந்து தம்முடைய பரிசுத்தாவின் முத்திரையை அவர்கள் மேலே முத்திரையை போட்டு அவர்களை தமக்கென்று பயன்படுத்துகிறார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க இருக்கிறோம். 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இதற்கான ஜோனஸ் பிரதர் வாசிக்கும்படி கேட்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நீங்களே ஜெபம் பண்ணுங்க. கிருபையின் தேவனே, இந்த அருமையான அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே தகப்பன உங்களுடைய வார்த்தையை இந்த யூடியூப்ல ஆண்டவரே நாங்கள் கேட்க தேவன் தாமே நீர் உதவின நல்ல கிருபைக்கு உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தையை கொடுக்கிறதான தாசரை தேவன் தாமே மறைத்து ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேச போகிற நல்ல கிருபைக்கு உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து அவர்களுக்கு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு தகப்பன ஒரு ஆலோசனையும் ஒரு கட்டளையும் தேவன் தாமனை கொடுக்க போற நல்ல கிருபைக்கு உமக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you பிரதர். 30ஆம் வசனத்தை வாசிப்போம் மீண்டுமாக. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஆமா, கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். அழைத்தவர் அவர்களை என்ன செய்கிறார்? நீதிமான்களாக்கி இருக்கிறார். எப்படி என்றால், அவர் நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாக்கி நீதிமான்களாக்கி அவர் தம்முடைய இரத்தத்தாலே கழுவி அவர் முழுக்க ஞானஸ்தானத்தை தண்ணீரினாலே கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றி அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ, எவர்களை எல்லாம் ரட்சித்திருக்கிறாரோ, நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். தமக்காக, தமது ஊழியத்திற்காக, தமது ராஜ்யத்தின் மேன்மைக்காக அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 4 சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தை வாசிக்க இருக்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஆமா, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தி உள்ளவர்களை, யாரெல்லாம் தேவன் மேலே வாஞ்சியும் தாகமும் இருந்தால்தான் பக்தி ஏற்படும். பக்தி என்பது தேவனுக்கு பயப்படுகிற பயம். பக்தி என்பது தேவனை தேவாலயத்தில் சென்று தேவனை ஆராதனை செய்து
அவரை துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து ஏறெடுத்து அவரை நாமத்தை உயர்த்தி போற்றி பாடல்களை பாடி கொண்டாடி ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்கள் அவர் பாதத்திலே தரித்திருக்கிறது தான் பக்தி. முதலாவது அஸ்திபாரமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, வாஞ்சியோடு தாகத்தோடு அவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாக, அவர் நாமத்தை உயர்த்துகிறவர்களாக, அவர் நாமத்தை போற்றக்கூடியவர்களாக இருக்கிறபடியினால தான் கர்த்தர் வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறான், பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறாராம். நம்ம எல்லாரையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கமே நமக்கு பக்தி இருந்ததால் தான், அவர் குறித்து ஒரு வாஞ்சை இருந்ததால் தான், அவர் நாமத்தின் மேல் நமக்கு ஒரு பயபக்தி இருந்ததால் தான், அவர் வசனத்தை கேட்டு நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டபடியினால்தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே சங்கீதம் 12ஆம் சங்கீதத்தை தெரிந்து கொள்வோம். முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். பக்தி உள்ளவனை தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்று அதே சங்கீதக்காரன் அங்கு குறிப்பிட்டு சொல்லிவிட்டு இங்கே 12ஆம் சங்கீதத்திலே வருத்தத்தோடு குறிப்பிட்டு, ரட்சியும் காப்பாற்றும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே, பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறான், குறைந்து கொண்டே போகிறார்கள். இன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கொள்வதனால் உலக காரியங்கள், உலகத்தின் ஆசா பாசங்கள், உலகத்தின் மயக்கங்கள், உலகத்தில் வந்திருக்கிற இந்த இன்டர்நெட், இந்த டிவி மூலமாக, இந்த மொபைல் மூலமாக வந்திருக்கிற அநேக காரியங்கள், ஃபேஸ்புக்கு, இன்னும் ஏதோ வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், எதேதோ சொல்கிறாங்க. அதெல்லாமே ஜனங்கள் நல்லதுக்கென்று பயன்படுத்துவது குறைவு. தவறான வழிக்கும் அவர்களை ஏமாற்றுவதற்கும் வஞ்சிப்பதற்கும் மோசம் செய்வதற்காகத்தான், தன்னைத்தானே கெடுத்து கொள்வதற்காக தான் இவையெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். அதை தான் ரட்சியும் கர்த்தாவே காப்பாற்றும், பக்தி உள்ளவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்களே என்று சொல்லி வருத்தத்தோடு குறிப்பிடுகிறார். ஆனால் ரோமரிலே பவுல் எழுதும்போது 30ஆம் வசனத்திலே அவர் அருமையாக எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். யாரையெல்லாம் அழைத்தார்? நம்மையெல்லாம் தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் அப்படி விட்டு விடவில்லை, நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அப்படி சொல்லிக்கொண்டே நீ எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை 30ஆம் வசனம் மீண்டுமாக, எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை முன்குறித்தார், ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை முன்குறித்ததாக வேதம் சொல்லுகிறது. தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆக 46ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா 46 3ஆம் வசனத்திலிருந்து அங்கு அருமையாக ஏசாயா குறிப்பிடுகிறான். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல், கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன், உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தர் சொல்றார், தாயின் கருவில் உருவாகும் முன்னவே நம்மை தாங்கின தேவன், நம்மை ஏந்தி கொண்ட தேவன், நம்மை சுமந்து கொண்ட தேவன்,
எதிர் வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், கடைசி தப்புவிப்பேன், ஆபத்துக்கு மோச நாசங்களுக்கு உங்களை தப்புவித்து காப்பாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படியாக தான் வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து பார்ப்போமானால் ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறகு முதல்ல காயின் பிறக்கிறான், இரண்டாவதாக ஆபேல் பிறக்கிறான். இந்த இருவரிலே ஒருவன் பக்தி உள்ளவராக, கர்த்தர் மேல் பிரியமுள்ளவனாக, கர்த்தர் மீது அளவற்ற வாஞ்சியும் தாகமும் உள்ளவனாக இளையவன் ஆபேல் மாறுகிறான். ஒரு சமயத்திலே இருவருமாய் தேவனுக்கு காணிக்கை செலுத்தும்படியாக தீர்மானம் எடுத்து வந்து செலுத்து. ஏனென்றால் தாயின் தகப்பன் சொல்லி கொடுத்திருப்பார்கள். ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு காணிக்கை செய்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டு இருந்திருப்பார்கள். அவள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாலும் பிள்ளைகள் வளரும்போது சொல்லி கொடுத்திருப்பார்கள், அவர்களும் செய்திருப்பார்கள். ஆகையால் தான் இவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனா ஆனால் அதிலே அவனுக்கு விளைந்ததை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்துகிறான். ஆபேல் மந்தை மேய்க்கிறவனாக மாறினான். அந்த மந்தையிலே கர்த்தருக்கு பிரியமானதும் சிறந்ததுமான முதற் பேரானதுமான கர்த்தர் ஜீவனுள்ள அந்த மிருகத்தை, ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஜீவ பலியாக கர்த்தருக்கு செலுத்துகிறான். 2 பேரும் பலி செலுத்தும் போது கர்த்தர் காயின் காணிக்கையை அங்கீகரிக்காமல் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார். அதனாலே அவனுக்கு எரிச்சல் உண்டாகிறது. அவன் பிற்பாடு தன் சகோதரனை அவன் கொலை செய்து விடுகிறான், முதல் கொலை. ஆனால் ஆபேல் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க காரணம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலே ஆபேலுக்கு கர்த்தர் மீது தாகமும் வாஞ்சியும் பக்தியும் இருந்தபடினாலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததினாலே அவன் செலுத்துகிற அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார். காயினுக்கு அப்படியான ஒரு தாகமும் வாஞ்சியும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, ஏதோ கடமைக்காக செய்திருக்கிறான். உள்ளத்திலே வேறு எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கிறது. ஆகினாலே கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆகினால தான் கர்த்தர் பக்தி உள்ளவனை, ஆபேல் பக்தி உள்ளவனாக இருந்தார், அவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதத்தின் பிரகாரமாக ஆபேலை குறிப்பிடலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதில் ஏனுக்கு வருகிறான். அவன் தேவனோடு சஞ்சரித்தான், அவன் குடும்பத்தோடும் இருந்தான், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தான், கர்த்தரோடு வைத்திருந்தான். இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கிறது போல நமக்கு குடும்பமும் இருக்கிறது. கர்த்தரிடத்திலே தேவ சபையிலே போய் தேவனை ஆராதிக்கிறவர்களாகவும் தேவனோடு உறவு வைத்திருக்கிறோம், கர்த்தரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் அவரோடு வாழ்ந்தான் அப்படின்ற அர்த்தம். அப்படி என்றால் முகமுகமாய் தேவனை பேசலாம், அவர் பேசுவதை கேட்க முடியும், இவன் பேசுவதை அவர் கேட்க முடியும். ஆனால் கர்த்தரை நேரடியாக சந்திக்க முடியாது, தரிசிக்க முடியாது. என்றால் தேவனை கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருந்ததில் இருக்கும் கூடாது என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்படியாக ஏனோக்கு தியானம் செய்திருப்பான், அவரோடு வழியிலே நடந்திருப்பான், அவன் தோட்டங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே உலாவுகிற இடங்களிலெல்லாம் கர்த்தரையே நினைத்து கொண்டிருந்திருப்பான், பேசிக்கொண்டே இருந்திருப்பான். ஆலோசனை, குடும்பத்தை நடத்துவதற்கு ஆலோசனை கேட்டிருப்பான். அவர் சொல்லுகிற ஆலோசனை குடும்பத்தாருக்கு வந்து சொல்லியிருப்பான். குடும்பத்தில் சில சொல்லுகிற தேவைகளை கர்த்தரிடத்தில் போய் சொல்லியிருப்பான். ஆகினால்தான் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனோக்கு யான் அவன் உயிரோடு எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமல் போனான் என்று சொல்கிறது சொன்னால், அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று காணப்பட்டான். அப்போ தேவனை அதிகமாய் நேசித்திருக்கிறான், தேவனுக்கு கனத்தை கொடுத்திருக்கிறான், தேவனை மகிமைப்படுத்திருக்கிறான்,
தேவனோடு பேசுவதை வாஞ்சியும் தாகத்தோடு போய் அவருக்கு காத்திருந்திருப்பான். ஆகையினால் தேவன் அவனை பிரியமாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னரே சாட்சி பெற்றான். தேவன் அவனை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுத்து அவனை எடுத்துக்கொண்டாராம். அப்படியாய் எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை அழைத்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இந்த ஆபேல் ஏனோக்கல்ல தேவன் முன்குறிக்கப்பட்டவர்களை அழைத்திருக்கிறார். அவர்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். தம்மோடு கூட ஏனோக்கை அழைத்து வைத்து கொண்டார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அந்த ஏனோக்கினுடைய மகன் மெத்துசாலா வேதத்தில் குறிப்பிட்ட பரிசுத்தவான்களுடைய ஆயுசு நாட்களை கணக்கிடும் பொழுது அவன்தான் வேதத்தில் 969 வருஷம் அவன் உயிர் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் அவ்வளோ நாட்கள் அவன் வாழ்ந்தாலும் கூட கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்திருப்பான், அவ்வளவு. ஆனால் அவனெல்லாம் அவ்வளவு பேர் பெற்றவனாக காணப்படவில்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த சந்ததியில் வருகிற நோவா அவனும் ஏனோக்கை போல கர்த்தரோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அப்போ அவனுடைய காலத்தில் அத்தனை பேரும் பொல்லாதவர்களாக இருந்திருக்கிறாங்க. நோவாவினுடைய சந்ததி, இந்த மெத்துசாலா, இன்னும் லாமேக்கு, இவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய தொழுதுகிற கர்த்தரை ஆராதிக்க சந்ததியிலே வந்தாலும் கூட இந்த நோவாவை போல நீதிமானாயும் உத்தமனாயும் அவர்கள் எல்லாம் இல்லை போல தெரிகிறது. ஆக அவர்கள் எல்லாரும் விட்டு கர்த்தர் நோவாவை மாத்திர, நோவாவின் தகப்பன் லாமேக்கு கூட அப்படி கர்த்தர் வேதத்தில் புகழ்ந்ததாக, உத்தமனாக நீதிமானாக இருந்ததாக எழுதப்படலை. ஆனால் நோவா மாத்திரம் நீதிமானுமாய் உத்தமனமாய் இருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் கிருபை கிடைக்கவில்லை. இன்றைக்கு அநேக சபைகளிலே நாம் கர்த்தரை வந்து ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். அவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்து நீதிமன்றங்களை மாற்றியிருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததோ என்னவோ தெரியவில்லை நம்ம எல்லாருக்கும். ஏனென்றால் யார் உத்தமனாய் நடக்கிறார்களோ, யார் நீதிமான்களாய் கர்த்தருடைய நீதியை, கர்த்தருக்கு பயப்படுவதே நீதி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஆயுசை பெருக பண்ணும், கர்த்தருக்கு பயப்படுதா எல்லா கனத்தையும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆகையினாலே இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிருபை கிடைத்தது. காரணம், அவன் உத்தமனுமாய் இருந்திருக்கிறான், நீதிமானாய் இருந்திருக்கிறான். ஏனென்றால் நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பொல்லாதவர்களாய், எல்லா பாவங்களையும் செய்கிறவர்களாய், எல்லா அநியாயம் அக்கிரமங்களையும் செய்கிறவர்களாய், குடித்து வெறித்து பெண் கொடுத்து அவர்கள் கர்த்தரே இல்லை என்று இன்றைக்கு உலகத்தில் ஏன் இந்த கொரோனா வைரஸை கர்த்தர் அனுமதித்தார் என்று அநேகருக்கு கோபம். வெளிப்படுத்த விசேஷத்தில் கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவர்கள் காணப்படலை. அதற்கு பதிலாக கர்த்தரை தூசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு அநேக தேசங்கள் உலகத்தில் கொரோனா வைரஸ் வந்து அநேக
கொன்று போட்டது இன்னும் அது தேசங்களை விட்டு கடந்து போகாமல் இருக்க காரணம், வெளிநாடுகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்த நாடுகளெல்லாம் கர்த்தரை இப்படி கேள்வி கேட்பார்களாம். God, who is the God அப்படின்னு வாங்கலாம். கர்த்தர் யார்? I don't want God. எங்களுக்கு கடவுள் தேவையில்லை, யார் கர்த்தர், யார் தேவன் என்று கேட்பார்களாம். எங்களுக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நல்ல படிப்பு இருக்கிறது, உத்தியோகம் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு போதும், நாங்கள் சந்தோஷமாக ஜாலியாக வாழ்கிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கர்த்தர் கொள்ளை நோயை அனுமதித்தார், புரட்டி கொண்டு எல்லாரையும் வாரிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் சில வேளையிலே தேசங்களை சுத்தம் செய்கிறார், சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார். அதை நான் நியாயப்படுத்துகிறேன், நான் சொல்ல வரல. கர்த்தருக்கு தெரியும் எது நியாயம், எது அநியாயம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எதை நிறுத்த வேண்டும், எதை செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் அறிவார். எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்கில் தீர்க்கதரிசி கொண்டு போய் தேவன் கேட்கிறார், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்ட பொழுது அவன் உயிரடையும் சொல்லில்லை, அவன் பதறி பேசல. தேவரீர் அது உமக்கே தெரியும் என்று சொன்னான். கர்த்தருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இருக்காது. நடந்ததும் தெரியும், நடந்து கொண்டிருக்கிறதும் அவருக்கு தெரியும், நடக்கப் போகிறதும் அவருக்கு தெரியும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் இருந்தவர், அவர் இருக்கின்றவர், இது எப்போதும் இருக்கப் போகிறவர். அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் நடக்கப் போகாது, நடக்காது, நடந்தும் இருக்காது, இனி நடக்கப் போவதும் இல்லை. அவர் ஆரம்பமும் இல்லை, அவருக்கு ஆரம்பம் கிடையாது, அவருக்கு முடிவும் இல்லை. அதான் அல்பா ஒமேகா, ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர். அவர் தான் முந்தினவரும் பிந்தினவரும் அவர் தான். அவருக்கு முன்னாடி யாரும் இல்லை, அவருக்கு பின்னாடி யாரும் இருக்க போகிறதில்லை, அவரே தான். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. காரணம், அவன் உத்தமன், பக்தியுள்ளவன், நீதிமானாயும் இருக்கிறான். படிங்கப்பா, தொடர்ந்து படிப்பது. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சஞ்சரித்தான் என்ற வார்த்தைக்கு அவரோடு உறவாடி கொண்டிருந்தான், அவரோடு பேசி கொண்டிருந்தான், அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி என்றால் சத்தத்தை கேட்டு, ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து சத்தம்தான், அவருடைய சத்தம்தான் முக்கியம், அவருடைய குரல் தான், அவர் சொல்வதுதான், கேட்பதுதான் முக்கியம். உபாகமத்திலே அப்போ மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அடிக்கடியாய் சொல்லுவார், உண்மையாய் செவி கொடு, சத்தத்தை கேட்பாயானால், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன். அவர் சத்தம் முக்கியமானது. அப்பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர் சத்தத்தை கேட்டார்கள், கேட்டு பயந்து நடந்தார்கள். அதே போல ஏனோக்கு அவர் சத்தத்தை கேட்டு அவரோடு நடந்தான். இப்பொழுது நோவாவும் அவரோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கின்றால் அவரோடு வாழ்ந்தான். ஜபத்திலே தரித்திருந்திருப்பான், தரிசனத்திலே கண்டிருப்பான், சொப்பனத்திலே கர்த்தர் பேசியிருப்பார், நேரடியாக முகமுகமாய் பேசியிருப்பார். மோசே இடத்திலே கூட கர்த்தர் பேசுவார். ஆசாரிப்பு கூடாரத்திற்கிறவனை கர்த்தர் கூப்பிட்டு பேசினார். எப்படி பேசினாராம்? கர்த்தர் மோசே இடத்திலே முகமுகமாய் பேசினார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் பேசுகிற தேவன், நாம் பேசுகிறதை கேட்கிற தேவன். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், காம், யாப்பேத் என்னும் 3 குமாரரை பெற்றான்.
பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. ஆமீன். போதும். அப்போ பூமி அந்த நேரத்தில் நோவா காலத்திலே பூமியான சீர்கெட்டு போயிருந்துச்சு. இப்போ இருக்கிற பூமி போல அன்றைக்கும் என்ன ஆண்டவரை சொன்னார், நோவா காலத்தில் நடந்தது போலவும் லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிடும், கர்த்தரை தேடுகிறது இல்லாமல் போயிடும், கர்த்தருடைய வேத வாசிப்பு இல்லாமல் குறைந்து போயிடும், கர்த்தரிடத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்பதோ ஜெபிப்பதோ இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறவர்கள், வாலிப பிள்ளைகள் பெரும்பாலும் கர்த்தரை தேடுவதற்கு விருப்பமில்லாதவர்கள். வீட்டில் உட்கார்ந்த மொபைலை பார்த்து கொண்டு அதில் எந்த வருகிறது அதை ஆராய்ச்சி செய்து அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்களே தவிர கர்த்தரை தனிப்பட்ட முறையில் அவரை தேடுவதோ, அவரிடத்தில் ஜெபிப்பதோ, ஒரு வேதத்தை வாசிப்பதோ, அவரிடத்தில் ஆலோசனை கேட்பதோ குறைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. பூமியானது சீர்கெட்டு போயிருந்தது. அன்றைக்கு ஆபேலை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டு அவன் காணிக்கை அங்கீகரித்ததே அவர் தெரிந்து கொண்டதாக அர்த்தம். ஏனோக்கை தன்னோடு எடுத்துக்கொண்டதே கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்தவர் அவனை அழைத்து கொண்டார், எடுத்துக்கொண்டார். அடுத்தது நோவாவை பார்க்கும் பொழுது கர்த்தரோடு சஞ்சரித்தான், உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். ஆகினாலே தேவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. அவன் மூலமாய் ஜனங்களை ஏறக்குறைய 120 வருஷம் அந்த கப்பலை கட்டியிருக்கிறான். அப்பொழுதெல்லாம் அது பிரசங்கம், அந்த கப்பலே ஒரு பிரசங்கம் மாதிரி தான். அவன் கட்டின கப்பலே ஒரு பிரசங்கத்துக்கு அடையாளம், அது இயேசுவுக்கு அடையாளம், அது ரட்சிப்புக்கு அடையாளம். நோவா கட்டின கப்பல் இயேசுவுக்கு அடையாளமானது. ரட்சிப்பு அவனுடைய எல்லாருக்கும் சொல்லி பார்த்தான், யாரும் கேட்கவில்லை. அவனும் அவன் மனைவியும் அவன் 3 பிள்ளைகளும் அவன் 3 மருமக்கமார் கூட இன்றைக்கு மருமக்கமாரெல்லாம் கூட சொன்னால் கேட்க மாட்டாங்க, கேட்காத மருமக்கமாரமாக இருக்கிறாங்க. பெரும்பாலும் பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க, வாலிப பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம். ஆனால் அந்த முழு குடும்பமும் கர்த்தர் நோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகள் எல்லாரும் மருமக்கமார் முதற்கொண்டு அந்த 8 பேர் அந்த அழிவிலிருந்து, அந்த பேரழிவிலிருந்து, ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லுவே. காரணம், அவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்திருக்கிறார்? அவரை தேடுகிறவர்களை, அவரை வாஞ்சிக்கிறவர்களை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரோடு பேச வாஞ்சிக்கிறவர்களே, அவர் வேத வசனத்தை கேட்க அவளோடு காத்திருக்கிறவர்களை எல்லாம் தமக்கென்று தெரிந்து கொள்கிறாராம். பக்தி உள்ளவன கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல. அதற்கு அடுத்ததாக பார்க்கிறோம், நோவாவின் பிள்ளைகள் 3 பிள்ளைகளிலே ஒருவன் சேம். அந்த சேமனுடைய சந்ததியில தான் நோவாவே சொல்கிறான், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி. யாப்பேசின் தேவன் என்று சொல்லல 3 பிள்ளைகளிலே. யாப்பேஸ் மூத்தவன் நோவா பிள்ளைகளிலே. யாப்பேத். அடுத்தது சேம், அடுத்தது தான் காம். இந்த 3 பிள்ளைகளே சேம், அவனை தான் நோவா சொல்றான், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனுக்கு வஸ்திரம் விலகி இருக்கும் பொழுது, அவன் குடிவித்து வெறித்து படுத்திருக்கும் பொழுது அதை குடும்பத்துக்கு சொல்லி கேலி பரியாசம் பண்ணினவன் காம். ஆகினாலே அந்த காமை சபிப்பதற்கு பதிலாக அவனுடைய மகன் கானான் சபிக்கப்பட்டவன் என்று நோவா சொல்லுகிறான். ஆனால் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு பின்னாடியே திரும்பி சேமும் யாப்பேத்தும் கொண்டு தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுகிறார்கள். இப்பொழுது அவன் புத்தி தெளிந்து வெறி தெளிந்து பேசும் பொழுது அவன் யாப்பேத்து சேம் தேவன் என்று சொல்லல, யாப்பேத்தை சேர்த்து கொள்ளல, சேமு மாத்திரம் சொல்ல, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம்.
போதும். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நோவாவுக்கு பிறகு ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாகவே நோவாவுக்கு தீர்க்கதரிசனமாக நோவா சொல்கிறான், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சேமுடைய வம்சத்தில் வருகிறவர் ஒரு கூட்டம்தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக, அவர்கள் மூலமாக தான் 10 கட்டளை வரப்போகிறது. அவர்கள் மூலமாக தான் வேதம் உருவாகப் போகிறது. கர்த்தர் ஒரு சிறு கூட்டத்தை தமது சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் அந்த தேசம் இருக்கிறபடி கர்த்தர் மாற்றிவிட்டார் இஸ்ரவேல் தேசத்தை. அடுத்தது சேம் வம்சத்தில் பிறந்து வருகிறதான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாம் ஐபிராத் நதி பக்கத்திலே ஊர் என்ற ஒரு பட்டணம், செழிப்பான பட்டணம் தான். அங்கே விக்கிரக ஆராதனை நிறைந்திருந்த பட்டணம் அது. அங்கே தான் தன் தகப்பனோடு தன்னுடைய மூதாதையரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். சேமுடைய வம்சத்திலே அந்த சந்ததியிலே ஆபிரகாம் பிறந்து வருகிறான். அப்பொழுது ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்கிறார், உன் தேசத்தை விட்டுவிடு, உன் ஜனத்தை விட்டுவிடு, உன் தகப்பனை விட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு போ என்று சொல்லி வா என்று அழைக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் அப்பொழுது நீ புறப்பட்டு போகும் பொழுது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் பேசுகிறார். அவன் அந்த சத்தத்தை, அந்த அழைப்பை கேட்டு தன் தகப்பனோடு தன் மனைவி சாராயோடும் தன்னுடைய சகோதரன் மகன் லோத்தோடும் புறப்பட்டு தன் தகப்பனோடு கூட அங்கிருந்து ஊர் பட்டந்து புறப்பட்டு கானானுக்கு அருகில் இருக்கிற கானான் தேசத்தில் உள்ள ஒரு பட்டணத்திலே வந்து சேர்கிறார். 11ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம். ஆமீன். ஊர் என்ற பட்டணத்திலிருந்து புறப்பட்டு தேராகு, ஆபிரகாம் தகப்பனுடைய பேர் தேராகு, அவன் கானான் தேசத்தில் உள்ள ஆரான் என்ற பட்டணத்திலே அந்த ஊரில் வந்து தங்குகிறார்கள். அப்பொழுது தேராக அங்கே மரித்து போகிறான். இப்பொழுது கர்த்தர் அவனை அழைத்த அழைப்பு 12ஆம் அதிகாரத்திலே தான் அவன் தன் தேசத்தை விட்டு விட்டான். அடுத்தது தன் இனத்தை விட்டு விட்டான். 3வது தன் தகப்பன் வீட்டையும் விட்டு விட்டான். எப்பொழுது கர்த்தர் சொன்னபடியே அவன் கர்த்தரிடத்தில் வந்து விட்டான். இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்கிறார், நான் காட்டுகிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போவாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அன்றைக்கு கர்த்தர் வாக்குரைத்த அந்த வாக்குத்தத்தம் இன்று வரையிலும்
இன்றைக்கு இந்த நிமிஷம் வரையிலும் அந்த வாக்குத்தத்தம் மாறவே மாறல, அது அப்படியே நிலைத்திருக்கிறது. ஆபிரகாம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்னால், இன்றைக்கு ஆபிரகாமனுடைய சந்ததி தான் உலகமெல்லாம் நிரம்பியிருக்கிறது. அவன் அழைத்து வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு என்று 15ஆம் அதிகார ஆதி ஆகமத்தில் சொல்கிறார். எந்த மனுஷனால் நட்சத்திரத்தை வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது, அப்படியாய் உன் சந்ததை பெருகிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அப்படிதான் இன்றைக்கு ஆபிரகாமனுடைய சந்ததி தான் மத்திய கிழக்கு தேசத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம் இஸ்லாமிய நாடுகளும், நடுவிலே யூத ஆபிரகாமின் ஈசாக்கு மகன், அதாவது ஆபிரகாம் அவன் ஈசாக்கின் சந்ததியாகிய யூத ஜனங்களுமாய் அங்கே மத்திய கிழக்கு தேசத்தில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இஸ்ரவேல் தேசம். அது மட்டுமல்ல, இந்த ஆபிரகாமின் சந்ததியில்தான் பிறந்து வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் இருக்கிற அத்தனை தேசங்களிலும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவர்கள் எல்லாரும் கூட ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததி. ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததியாய் கிறிஸ்தவர்களாகிய நீ நானும் இருக்கிறோம். அவர் சந்ததி எண்ணி முடியாததாய் இருக்கிறது. காரணம், ஆபிரகாமை கர்த்தர் முன்குறித்தார். ஆபிரகாமை கர்த்தர் முன்குறித்தது மட்டுமல்ல, அவனை அழைத்தார். அழைத்தது மட்டுமல்ல, அவனை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். நீதிமானாய் மாற்றியிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக, அவருடைய குமாரனாக அவர் மாற்றியிருக்கிறார். ஏன் தன் தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் தகப்பன் விட்டு வர சொன்னார் தெரியுமா? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும் பொருட்டு இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அருமையாக சொல்றார், நான் பரிசுத்தர், என்னிடத்தில் பாவம் இருக்காது, நான் பரிசுத்தராக இருக்கிறேன். அதனால்தான் ஏசையா முதல்ல அந்த உசியா ராஜாவை நம்பிக்கொண்டிருந்தான். யூதா தேசத்திலே இப்பொழுது உசியா ராஜா மரணம் அடைந்து விட்டான். இப்பொழுது அவனை கேட்பார் இல்லை, கவனிப்பார் யாரும் இல்லை, கைவிடப்பட்டவனாக இருந்தான். இப்போ அவன் தேவனை கூப்பிட்டு தரிசிக்கிறான். தேவாலயத்தின் திரைசையில் அப்படியே அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது தொங்கல். அப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது தேவனை தரிசிக்கிறான். கேராபெண்களும் சேராபெண்களும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த கேராபெண்கள் சேராபெண்களும் கர்த்தரை துதித்து பாடுவதை, கர்த்தரை துதிக்கிறதை, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதை இந்த ஏசாயா காண்கிறான். அப்பொழுது அங்கிருந்து அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தடலை, ஒரு குரடலை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு தேவ தூதன் ஏசாயாவின் உதடுகளின் மேல் வைக்கிறான். ஐயோ நான் அதமானேன் என்று சொல்கிறான். இப்பொழுது அசுத்த உதடுகள் உள்ளவனாய் இருந்து அதுக்கு முன்பாக எல்லாவற்றையும் சபிக்கிறான் ஏசாயா. இப்பொழுது நான் பரிசுத்தமானேன் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பலிபீடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பலிபீடத்திலிருந்து அக்னி, அது கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அதை ஒரு தெய்வத்தோடு கொண்டு வந்து இவனுடைய உதடிலே வைக்கும் பொழுது இவனும் அந்நிய பாஷை பேசி ஆவியிலே நிரம்பி கர்த்தருடைய மனுஷனாக மாறி இப்போ
கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அப்படிதான் செய்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை துதிக்கிற ஜனங்கள், சோத்திரிக்கிற ஜனங்கள், வேதத்தை தியானிக்கிற ஜனங்கள், அவர்களிடத்தில் அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, அவர்கள் மீது தமது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அவர்கள் அந்நிய பாஷையிலே நிரம்புகிறார்கள். ஆவியிலே நிரம்பி அந்நிய பேச ஆரம்பிக்கிறார்கள். வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக மாற்றினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். முதல்ல முன்குறித்தார், அழைக்கிறார், நீதிமான்களை மாற்றுகிறார், மகிமைப்படுத்துகிறார். மகிமை என்பது தேவன் வருகையில் நடக்கக்கூடியது. இப்படியாய் ஆபேலை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவன் பலியை அங்கீகரித்ததினாலே அவனை தெரிந்து கொண்டார். ஏனோக்கை கர்த்தரோடு நடந்தான், வாழ்ந்தான், அவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அடுத்தது நோவாவை தெரிந்து கொண்டார். இப்பொழுது ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அதன் பிறகு நாம் பார்த்து கொண்டே போவோமானால் அநேக பரிசுத்தவான்கள் வருகிறார்கள். அதன் பிறகு நாம் பார்ப்போமானால் ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கு, ஈசாக்கு அடுத்தது யாக்கோபு, யாக்கோபின் மகன் யோசேப்பை தெரிந்து கொள்கிறார். யோசேப்பை எகிப்துக்கு புறதேசத்துக்கு அனுப்பி அந்த தேசத்திற்கு அதிபதியாக கர்த்தர் அவரை மாற்றுகிறார். அவனை தமக்கென்று தெரிந்து கொண்டார். யோசேப்பை தன்னுடைய ஜனத்தை காப்பாற்றுவதற்காக, ஆபிரகாமுடைய வம்சத்தை காப்பாற்றுவதற்காக, ஈசாக்கின் வம்சத்தை காப்பாற்றுவதற்காக, யாக்கோபின் வம்சத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, அந்த வம்சம் ஒழிந்து போகக்கூடாது என்பதற்காக யோசேப்பை முதலாக ஏற்கனவே அனுப்பி அந்த தேசத்திற்கு அதிபதியாக மாற்றி இந்த யாக்கோபின் வம்சத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த ஜனங்களை போஷிப்பதற்காக யோசேப்பை கர்த்தர் அங்கே கொண்டு போய் வைத்து அதிகாரத்தை கொடுத்து இந்த யாக்கோபின் சந்ததியை எகிப்திற்கு வரவழைத்து பாதுகாக்கிறார். இப்போ அவர்கள் பலுகி பெருகுகிறார்கள் எகிப்து தேசத்திலே. இப்பொழுது எகிப்து தேசத்தில் பலுகி பெருகும் பொழுது யோசேப்பு மரணம் அடைந்து விட்ட பிறகு யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் ராஜா அங்கே தோன்றுகிறான். அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்களே, இவர்கள் யாராவது எதிரி நாடுகள் நம் மீது படையெடுத்து வந்தால் இந்த அடிமைகள் இஸ்ரவேல் கோத்திரத்தார், எபிரேய கோத்திரம் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்மை விட்டு போய்விடுவார்கள் என்று பயந்து அவர்களை கொடுமையாய் வேலை வாங்கி உபதிரவப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவர்கள் உபதிரவப்படவில்லை என்றால் எகிப்தை விட்டு அவர்கள் புறப்பட்டுவே இருக்க மாட்டார்கள். அவர்களை மீட்பதற்காக தான் கர்த்தர் மோசையை தெரிந்து கொள்கிறார். லேவி கோத்திரத்திலே ஒரு இரட்சகனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். எவ்வளோ பிள்ளைகள் அந்த எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேலர் எபிரேய ஜனங்கள் இருந்தார்கள், பலுகி பெருகினார்கள். அவர்களில் யாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த மோசே, லேவி கோத்திரத்தான் ஆகிய மோசையை மாத்திரம் தெரிந்து கொள்ள காரணம், 3 மாதம் அந்த குழந்தையை மிக அழகாக இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. சௌந்தரியமாக இருந்தானாம். மோசையை அந்த பார்வோன் கண்களிலே மறைக்கப்பட்டவர்களாக அந்த தாய் ஒரு நாணல் பெட்டி எடுத்து
அதில் மெழுகு பூச்சு ஒரு துணி, எபிரேய துணி வைத்து மோசே அதில் கிடத்தி விடுகிறாள். ஒரு நாணற் புல் இருக்கிற இடத்தில் கொண்டு போய் வைத்துவிட்டு அதுக்கு என்ன சம்பவிக்கும் என்று அவளுடைய அக்காள் மீரியாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறாள். குளிப்பதற்காக பார்வோனுடைய குமார்த்தி வரும்பொழுது அதை பார்த்துவிட்டு தோழிகளுக்கு கட்டளிடுகிறார், அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு வா. திறந்து பார்க்கிறாள், எபிரேய பிள்ளை. அப்பொழுது ஆச்சரியமாகிறது அவளுக்கு. அப்போ மீரியாம் போய் துணிகரமாக ராஜகுமார்த்தி இடத்திலே பேசுகிறாள். பார்வோனுடைய குமார்த்தி இடத்திலே போய் கேட்கிறாள், இந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு ஒரு தாயை அழைத்து கொண்டு வரட்டுமா? அவளும் சரி, போய் அழைத்து கொண்டு வா. அந்த பிள்ளையின் மோசையின் தாயாகிய மோசையினுடைய தாயை பெற்ற தாயை இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் பார்வோன் குமார்த்தி முன் நிறுத்துகிறாள். இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்து விடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று அவள் சொல்கிறாள். அப்படியே மோசை வளர்க்கிற அந்த கிருபை பெற்ற தாய்க்கே கர்த்தர் கொடுக்கிறார். எந்த சட்டம் பார்வோன் அரண்மனையிலிருந்து மோசை கொல்வதற்கு பிறந்ததோ அதே அரண்மனையிலே 40 வருஷம் கர்த்தர் வளர்க்கும்படி செய்கிறார். இன்றைக்கு எந்த சட்டங்கள் இந்த நம்முடைய தேசத்திலேயும் சரி மற்ற தேசங்களிலும் சரி கர்த்தருடைய பிள்ளைகளை அழிப்பதற்கோ கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்குவதற்கோ எங்கிருந்து சட்டம் பிறக்கிறதோ அங்கேயே கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதரிக்க இன்னொரு சட்டமும் கர்த்தர் ஏற்படுத்துவார். எஸ்தர் ராஜாத்தி காலத்திலே ஆமான் என்ற ஒரு அமலேக்கியன் எழும்பினான், யூத குலத்தை அழித்துவிட தீர்மானம் பண்ணினான். ஆனால் எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். சட்டம் மாறுதலாய் மாறினது. அந்த எஸ்தர் ராஜாத்தி மொர்தெகாய் காலத்திலே யூத கோத்திரம் மீட்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. கர்த்தர் அந்தந்த காலத்திலே அவரவர்களை பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். இப்பொழுது யோசேப்பு எகிப்திலே தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களை காப்பாற்றின பிறகு மோசையை தெரிந்து கொண்டு 40 ஆண்டு காலமாய் மோசை அரண்மனையில் வளர்கிறான். ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்பொழுது அதற்கு பயந்து மோசே எகிப்தை விட்டு ஓடிப்போய் மீதியான் தேசத்துக்கு போகிறான். அங்கே அந்த மீதியான் தேசத்து ஆஸ்தாரினுடைய பிள்ளைகள் 7 பெண்கள் அதிலே ஒருவளை திருமணம் செய்து கொள்கிறான். இப்பொழுது மாமனார் ஆடுகளை அங்கே 40 ஆண்டுகளாய் மேய்த்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். முச்செடியிலே தரிசனமாகி முச்செடி எரிகிறது, ஆனால் அது வெந்து தீந்து போகவில்லை. என்ன அதிசயம் என்று அவன் நெருங்கும் பொழுது கர்த்தர் கூப்பிடுகிறார், மோசே 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 என்று. நானும் ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனிடத்தில் இடைப்படுகிறார். அப்பொழுது என் ஜனங்கள் எகிப்திலே கொடுமைப்படுவதையும் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் ஆலோட்டிகளும் அடி வாங்குவதை நான் பார்த்து கேட்டு வேதனை அடைந்து அவர்களை விடுவிக்க உன்னை நான் எகிப்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை அழைத்தார். அவனை முன்குறித்திருந்தார், இப்போ அழைத்தார், நீதிமானாக மாற்றினார். அந்த நீதிமானை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் அந்த ஜனங்களை விடுவித்து அதன் மூலமாய் மோசையின் மூலமாய் ரட்சிப்பு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்தது. இப்படியாக பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களை மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களை மாற்றியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆகினாலே இப்படி ஒவ்வொன்றாய் 10 கட்டளைகள் மோசையின் மூலமாக எல்லா சட்ட திட்டங்களும் கர்த்தர் சீனாய் மலையில் அவரை வரவழைத்து கொடுக்கிறார். அதன் பிறகு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இந்த ஜனங்களை நடத்துகிறார்.
அடுத்ததாக யோசுவாவை இந்த ஜனங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியாக யோசுவாவுக்கு அந்த தலைமை பொறுப்பு மாறுகிறது. யோசுவாவை தேவன் முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக மாற்றினார், மகிமையும் படுத்தினார். அவனை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். அதன் பிறகு அநேக நியாயாதிபதிகள் எழும்புகிறார்கள். அவர்களையும் தேவன் முன்குறித்தார், அவர்களையும் அழைத்தார், அவர்களையும் மகிமைப்படுத்தினார். அதில் விசேஷமாக தெபோரா, பாராக், அடுத்தது கிதியோன், அதுக்கடுத்தது சிம்சோன், அதுக்கடுத்தது எப்தா, இப்படி அநேக நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்புகிறார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமன்றங்களாக மாற்றினார், மகிமைப்படுத்தினார். இப்பொழுது கடைசியாக சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு நியாயாதிபதியை ஆசாரியராக, ஆசாரியர் வேறு யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல, மற்ற நியாயாதிபதிகளுக்கெல்லாம் சாமுவேலுக்கு மாத்திரம் ஆசாரியராக ஏற்படுத்தினார், நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசியாகவும் சாமுவேல் ஏற்படுத்தினார். இந்த 3 விசேஷமான காரியங்களை கொண்டுதான் சாமுவேலை தேவன் முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக மாற்றினார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தினார். இப்பொழுது சாமுவேல் மூலமாக ஜனங்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு மற்ற தேசங்களிலே ராஜாக்கள் ஆழ்வது போல எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது சாமுவேல் இரவெல்லாம் சாப்பிடாமல் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ ஏன் அழுகிறாய்ப்பா? சாமுவேலே, அவர்கள் உன்னை தள்ளிவிட்டார்கள் என்று நீ அழுகிறாயா? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தானே தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி சாமுவேல் சொல்கிறார். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் சாமுவேல் இடத்தில் தேவன் பேசுகிறார். சாமுவேலை, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அவர்கள் எங்களை ஆள்வதற்கு ஒரு ராஜா ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை சாமுவேலே, அவர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். நான் அவர்களை ஆளக்கூடாது என்று என்னைத்தானே தள்ளிவிட்டார்கள். நீ எழுந்து அவர்கள் சொல்படி செய் என்று சொல்லி சாமுவேலுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அப்படி இஸ்ரவேல் தேசத்திற்கு முதல் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அவன் 40 வருஷம் அரசாளுகிறான். கர்த்தருடைய பார்வையிலே அவன் நீதியாய் கர்த்தருக்கு கீழ்ப்படி நடக்காதபடி அவன் போனபடினால் அவன் ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டு போகிறது. அவனும் அவன் பிள்ளைகளும் யுத்தத்தில் மடிந்து போகிறார்கள். அதற்கு அவன் இருக்கும் பொழுதே தாவீதை, ஈசாயின் குமாரனாய் தாவீதை கர்த்தர் சாமுவேலை கொண்டு அபிஷேகம் செய்கிறார். அதன் பிறகு தாவீது 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிறார். அதன் பிறகு சாலமோன் வருகிறார். இப்படியாய் கதை தொடர்ந்து கொண்டே போகிறது. நான் சொல்லுகிற காரியம் நல்லா கவனிக்கணும். இந்த யோசுவா காலத்திலே எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படியாக 2 பேரை உளவுக்காரர்களை வேவு பார்ப்பதற்கு அனுப்புகிறான். அவள் ஒரு வேசியாக இருக்கிறாள். அந்த எரிகோ
பட்டணத்தின் அலங்கத்தின் அந்த காம்பவுண்ட் சுவர் மேல் அவள் குடியிருக்கிறாள். அவள் இந்த வேவுக்கார் இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறாள். அவள் அவரிடத்தில் பேசும்பொழுது அவள் ஒரு வார்த்தை சொல்கிறாள், பூமி கீழே பூமியிலும் உயர வானத்தின் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவர். கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாம் அவள் சொல்கிறாள். சிவந்த சமுதிரம் வற்றி போனதும் யோர்தானுக்கு அந்த பக்கத்திலே எமோரியின் ராஜாவாக சீகோனையும் பாசானின் ராஜாவாக ஓகையும் நீங்கள் கொன்று போட்டதை நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயங்கள் கரைந்து போயிற்று. எல்லாருக்கும் பயமும் நடுக்கமும் பிடித்து கொண்டது. இப்பொழுது எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. தேசத்தை தேவன் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பது நிச்சயம் என்று சொல்கிறாள். சொல்லிவிட்டு இதை சொல்கிறாள், உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவனே தேவனானவர் என்று. அதன் பிறகு அவள் அந்த வேசித்தனத்தை விட்டுவிட்டாள். இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து விடுகிறாள். வேவு பார்க்க போனவர்களிலே ஒருவன் அவளை திருமணம் செய்து கொள்கிறான். அவளுக்கு பிறக்கிற பிள்ளைதான் போவாஸ். விதவையாயிருந்த நகோமி உறுதியாய் பற்றி கொண்டு ரூத்தை அவன் விவாகம் செய்கிறான். இப்பொழுது போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணும்போது இவர்களுக்கு ஓபேத் பிறக்கிறான். ஓபேத்துக்கு ஈசாய் பிறக்கிறான். ஈசாய்க்கு தாவீது பிறக்கிறான். தாவீதின் வம்சத்திலே ஆண்டவராய் இயேசு பிறந்து வருகிறார், நம்ம எல்லாரையும் ரட்சிப்பதற்காக. ஏன் இதை சொல்கிறேன்? ராகாப்பை முன்குறித்தார், அழைத்தும் இருக்கிறார். அவளை நீதிமான்களாக மாற்றிவிட்டார். எவர்கள் நீதிமான்களாக மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தாயாக, ஒரு வேசியாக, தாவீதின் முப்பாட்டியாக ராகாப் மாறுகிறாள். ஒரு விதவை, விக்கிரகத்துக்கு பலி செலுத்தி கொண்டிருந்த ரூத்தின் அந்த மோவாப் சந்ததியிலிருந்து வந்த இந்த ரூத்து இஸ்ரவேல் கோத்திரத்தோடு நகோமியோடு சேர்ந்து விடுகிறாள். அவர்களுக்கு முதல்ல வேசி, அப்புறமா விதவை, இப்படியாய் கர்த்தர் யாரையும், இதெல்லாம் என்ன காட்டுகிறது? யாரையும் கர்த்தர் தள்ளிவிடவில்லை. யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்களோ, மனம் திரும்புகிறார்களோ, அவளெல்லாம் கர்த்தர் சேர்த்து. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் முடிக்கப் போகிறேன். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ, தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ, அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லி முடிக்கிறார். எல்லா ஆத்துமாவும் என்னுடையது என்கிறார். வேசியோ, விதவியோ, புறஜாதியோ, அந்நியனோ, யாரா இருந்தாலும் எல்லா ஆத்துமாவும் என்னுடையவர்கள் என்று கர்த்தர் தேவன் சொல்லுகிறார். ஆகினால்தான் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக மாற்றினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். அதுதான் தேவன் செய்கிற காரியம். ஏன் இதெல்லாம் செய்கிறார்? அவர் ராஜ்யத்துக்கென்று, அவருடைய மகிமையின் ராஜ்யத்திற்கென்று நம்ம எல்லாரும் அழைத்து நீதிமான்களாக மாற்றின பிறகு நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறாராம். அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய ராஜ்யத்திற்கென்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டாராம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா உனக்கு? அதுதான் பக்தி. கர்த்தரை தேடுகிற வாஞ்சி இருக்கிறதா? அதுதான் பக்தி. கர்த்தரை ஆராதனை செய்து துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருக்கு பாடல்களை பாடி கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதா?
அதுதான் தேவனிடத்திலே நீ காட்டுகிற வாஞ்சியும் பக்தியும் நேசமும் பாசமும் அவருக்கு பயப்படுகிற பயமும். கர்த்தர் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம். இன்னைக்கு நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரே நோக்கம் அவர் ராஜ்யத்திலே நீயும் நானும் பங்கு பெறுவதற்காகத்தான். ஆகையால் தான் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஆகினாலே உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கமே அவர் சமூகத்திலே நீயும் நானும் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நமக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக தான் ரத்தம் சிந்தினார், நமக்காக தான் ஜீவனை கொடுத்தார். நம்ம எல்லாரையும் அவருடைய சமூகத்திலே அவர் ராஜ்யத்திலே காணப்படும்படி அவரோடு கூட இருக்கும்படியாக அந்த பாக்கியத்தை உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கூட பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற அந்த அடிப்படையிலே அநேக பரிசுத்தவான்களை பார்த்து வருகிறோம். இனியும் பார்ப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். உடைய சமூகத்திலே அமர்கிற பாக்கியம், உடைய வேதத்தை வாசிக்கிற பாக்கியம், உம்மை தேடுகிற பாக்கியம், உம்மை துதிக்கிற, உம்மை சோத்தரிக்கிற, உம்மை பாடல்களில் பாடி மகிமைப்படுத்துகிற அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறதுக்காக சோத்திரம். இனியும் தந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, உம்முடைய நாமத்தை போற்றுவதற்காக, உம்மை மேன்மைப்படுத்துவதற்காக எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். கர்த்தாவே, அந்த சத்தத்தை கேட்ட முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாக விளங்கட்டும். அவர் வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கட்டும். அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, செய்தி கொடுத்த அடிமை கூட மறைத்து வெளிப்பட்டதுக்காக சோத்திரம். வேதத்தை வாசித்த மகனையும் இதற்காக ஒத்துழைக்கிற, இங்கே கேமரா எடுக்கிற, வாசிக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்கிற முதல் பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரும் சதா காலம் இருப்பதாக. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக.